ஹாய் எவ்ரிவன். இந்த கிளாஸில் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒன்றான அஜெக்டிவ் பற்றி பார்க்க போகிறோம். அஜெக்டிவ் இஸ் டிஃபைன்ட் as a word that describes a noun or pronoun. It provides more information about a noun or pronoun. அதாவது ஒரு நவுன் அல்லது ப்ரொனவுனை டிஸ்கிரைப் பண்ணி அதை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் அஜெக்டிவ். அஜெக்டிவ்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆஃப்டர் த வேர்ப் ஆர் பிஃபோர் த நவுன் இட் மாடிஃபைஸ். அது எந்த இடத்துல வரும்னா வேர்புக்கு பின்னாடி வரும் அல்லது எந்த நவுனை அது மாடிஃபை பண்ணுதோ அந்த நவுனுக்கு முன்னாடி வரும். Adjectives can be divided into different categories based on their functions. அஜெக்டிவோட ஃபங்க்ஷனை பொறுத்து அதை நம்ம கேட்டகரிஸாக பிரிச்சுக்கிடலாம். அதை எந்த மாதிரி கேட்டகரிஸாக பிரிக்கலாம் அப்படின்னா அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி, அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, அஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். ஃபர்ஸ்ட், அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. Adjectives of quality shows the quality, kind or condition of the noun. They are also called the descriptive adjectives. அதாவது ஒரு நவுனோட குவாலிட்டி அதாவது கண்டிஷன், அதோடைய கைண்ட் எப்படி இருக்குது, அதோடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வர்ற அஜெக்டிவ்ஸ் எல்லாமே அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. அதை நம்ம டிஸ்கிரிப்டிவ் அஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ், ராம் இஸ் அ டால் மேன். இல்லை டால் அப்படிங்கிற அஜெக்டிவ் வாட் கைண்ட் ஆஃப் மேன் ஹீ இஸ், அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறதுனால, டால் அப்படிங்கிற ஒரு அஜெக்டிவ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இதில் டாலுங்கிறது அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. அதே மாதிரி காஷ்மீர் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். வாட் கைண்ட் ஆஃப் பிளேஸ் இஸ் காஷ்மீர் அப்படின்னா வாட் கைண்ட், இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். மாலா இஸ் அ ஆங்க்ரி உமன். வாட் கைண்ட் ஆஃப் உமன் ஷீ இஸ் அ ஆங்க்ரி உமன். தாரா இஸ் அ பிளேஃபுல் சைல்டு. இந்த மாதிரி அந்த நவுனோட தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இங்கே வர்ற டால், பியூட்டிஃபுல், ஆங்க்ரி, பிளேஃபுல் இது எல்லாமே அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. நெக்ஸ்ட், அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. These adjectives answer the question how much, எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கொஷினை ஆன்சர் பண்ணுற மாதிரி வர்ற எல்லா அஜெக்டிவ்ஸுமே அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. எக்ஸாம்பிள், there is enough food for two. He spent all the money. இதில் enough, all இது எல்லாமே அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. இப்போ he spent all the money. How much money did he spend? He spent all the money. இந்த மாதிரி ஹவு மச் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி வர அஜெக்டிவ்ஸ் எல்லாம் அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. தேர் இஸ் அ லிட்டில் மில்க் இன் த கப். தேர் இஸ் நோ ட்ரூத் இன் வாட் ஹீ செட். சம் வாட்டர் இஸ் லெஃப்ட் அட் த பாட்டம் ஆஃப் த டேங்க். ஹவு மச் அப்படிங்கிற கொஷினுக்கு இது எல்லாமே ஆன்சர் பண்ணுது. எனாஃப், ஆல், லிட்டில், ட்ரூத், சம். ஸோ இந்த அஜெக்டிவ்ஸ் எல்லாம் அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. இதில் ஒரு முக்கியமானது என்னது அப்படின்னா இது எல்லாமே ஒரு அன்கவுண்டபிள் நவுனை டிஃபைன் பண்ணுற மாதிரி வர்றதுனால, ஒரு டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வர்ற அஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறதுனால இது எல்லாம் அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. இந்த அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி எல்லாமே, இந்த அஜெக்டிவ்ஸ் எல்லாம் ஒரு அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் வரும். நெக்ஸ்ட், அஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். Adjectives of numbers answer the question how many or show the order of things in the series. how many, எத்தனை அப்படிங்கிற ஒரு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி எவ்வளவு, அஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர் எத்தனை. ஐ ஹாவ் 2 sisters. 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆல் த பாய்ஸ் ஆர் இன் ஏ குரூப். எல்லா பாய்ஸுமே இன் ஏ குரூப்பில் இருக்காங்க. இதெல்லாமே கவுண்டபிள் நவுன். ஆல்க்கு பின்னாடி ஒரு கவுண்டபிள் நவுன் வருது. The third boy in the second row is my cousin. The third, the second, இந்த மாதிரி ஒரு ஆர்டர் ஆஃப் திங்ஸை ஸ்பெசிஃபை பண்ணி குவாலிஃபை பண்ணி சொல்கிற அஜெக்டிவ்ஸ் எல்லாமே அஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். சம் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் கிரிக்கெட். இதை கவுண்டபிள் நவுன். இந்த மாதிரி இந்த ஆல், சம் அப்படிங் வர்ற அஜெக்டிவ்ஸ் என்ன முடிகிற, அதாவது கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அந்த அஜெக்டிவ்ஸ் எல்லாம் அஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். இது ஆல், சம் அப்படிங்கிற அஜெக்டிவ்ஸ் எல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபார்ம்ஸ் ஆஃப் அஜெக்டிவ்ஸ் அல்லது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கம்பேர் த ஹைட்ஸ் ஆஃப் அனில், சுனில் அண்ட் நிக்கில். அனில் 175 சென்டிமீட்டர், சுனில் 178 சென்டிமீட்டர், நிக்கில் 179 சென்டிமீட்டர். அப்போது இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்டாங்க. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? அனில் இஸ் அ டால் பாய், சுனில் இஸ் டாலர் தேன் அனில், நிக்கில் இஸ் டாலஸ்ட் ஆஃப் த 3 பாய்ஸ். 3 பேரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அனிலை பற்றி சொல்லணும், அனில் இஸ் அ டால் பாய். சுனில்னா சுனில் இஸ் டாலர் தேன் அனில். நிக்கில் பற்றி சொல்லணும், நிக்கில் இஸ் அ டாலஸ்ட் ஆஃப் த 3 பாய்ஸ். இதில் டால் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். அது ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணும்போது, அது மற்றது கூட சேரும்போது அது எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷனில் பார்க்க போகிறோம். பாருங்கள், we use forms taller, tallest to compare the same quality in different persons. அதாவது ஒரே ஒரு குவாலிட்டி தான் இருக்குது, ஒரே ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்ம் தான் இருக்குது. அந்த ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்ம் எப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் மாறுது, வேரி ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். அட்ஜெக்டிவ்ஸ் கேன் பி யூஸ் டு கம்பேர் similar qualities of different subjects that perform the same action is called degrees of comparison. There are 3 forms of adjectives or 3 degrees of comparison. மொத்தம் அது வந்து 3 இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் ஃபார்ம், அதாவது டால், லாங், ஃபேட் அப்படிங்கிற ஒரு சிம்பிளாக இருக்கிற ஒரு அட்ஜெக்டிவ். ரெண்டாவது கம்பேரிட்டிவ் ஃபார்ம், டாலர், லாங்கர், ஃபேட்டர் அப்படின்னு கம்பேர் பண்ணக்கூடிய ஃபார்ம் கம்பேரிட்டிவ் ஃபார்ம். சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம், டாலஸ்ட், லாங்கஸ்ட், ஃபேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுதான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி காமிக்கக்கூடிய ஃபார்ம் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். ஓகே, ஃபஸ்ட் பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன். Positive degree of comparison is the form of the adjective used in the original form. அதாவது அந்த அட்ஜெக்டிவை ஒரிஜினல் ஃபார்மில் நம்ம அப்படியே ஒரு சென்டென்ஸில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுதான் பாசிட்டிவ் டிகிரி. எக்ஸாம்பிள், திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இதில் வந்து அப்படி நம்ம டேரெக்டாக அந்த புக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் கொடுத்துருக்கோம், எது கூடயுமே கம்பேர் பண்ணலை. திஸ் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ் இஸ் யூஸ்ட் வென் தேர் இஸ் நோ அதர் சப்ஜெக்ட் டு பி கம்பேர்டு. எந்த ஒரு சப்ஜெக்ட் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணாமல் வெறும் அந்த அட்ஜெக்டிவ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் த பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன். இதோட அடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். மை ஹவுஸ் இஸ் லார்ஜ். அந்த ஹவுஸ் இஸ் லார்ஜ், அதை வந்து மற்ற இந்த ஹவுஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணலை, வெறும் அந்த ஹவுஸ் எப்படிப்பட்டது அந்த நவுனை மட்டும் குவாலிஃபை பண்ணி சொல்கிறது தான் பாசிட்டிவ் ஃபார்ம். திஸ் பாக்ஸ் இஸ் ஸ்மால். அந்த பாக்ஸ் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத குவாலிஃபை பண்ணுறதுனால அந்த ஸ்மால் அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ். யுவர் டாக் ரன்ஸ் ஃபாஸ்ட். இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் அந்த டாகை மட்டும் குவாலிஃபை பண்ணுறதுனால இட் இஸ் அன் பாசிட்டிவ் ஃபார்ம். செகண்ட், கம்பேரிட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிஷன். Comparative form of adjective is used when two subjects performing the same action or possessing the same quality are compared. அதாவது ஒரே வேலை செய்யக்கூடிய ஒரு 2 நவுனை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுதான் கம்பேரிட்டிவ் டிகிரி. அந்த கம்பேரிட்டிவ் டிகிரி எப்போவுமே ஒரு தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பாக வரும். அட்ஜெக்டிவ்ஸ் இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி ஆர் ஆல்வேஸ் ஃபாலோடு பை தேன். எக்ஸாம்பிள், த புக் ஐ ரெட் எஸ்டர்டே வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தேன் த ஒன் ஐ ரெட் டுடே. இன்றைக்கி நான் வாசித்த புக்கை விட நேற்று வாசித்த புக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்படி 2 புக் இருக்குது, இதை கம்பேர் பண்ணுறதுனால இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. இது எப்போவுமே தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட வரும். அடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். மை ஹவுஸ் இஸ் லார்ஜர் தேன் ஹெர்ஸ். மை ஹவுஸ் இஸ் லார்ஜ் அப்படின்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் டிகிரி. இப்போ இதில் நம்ம கம்பேர் பண்ணுறதுனால இது வந்து லார்ஜர் தேன் ஹெர்ஸ், அவள் வீடை விட என் வீடு பெரியது. திஸ் பாக்ஸ் இஸ் ஸ்மாலர் தேன் த ஒன் ஐ லாஸ்ட். நான் தொலைச்ச பாக்ஸை விட இது சின்னது. யுவர் டாக் ரன்ஸ் ஃபாஸ்டர் தேன் ஜிம்ஸ் டாக். ஜிம்மோட நாயை விட உன்னோட நாய் வேகமாக ஓடுது. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட், superlative degree of comparison. The superlative degree of comparison is used when comparing the same quality of 2 or more subjects and to represent that a subject is superior to 2 or more subjects in performing action.
அதாவது கம்பேரிட்டிவ் டிகிரியில் நம்ம 2 பொருளை தான் கம்பேர் பண்ணோம். இங்கே 2 அல்லது 2க்கு மேற்பட்ட அனைத்தை விடவும் அப்படிங்கிற மாதிரி எல்லார் கூடயும் கம்பேர் பண்ணி நான் சொல்கிறது தான் சுப்பீரியர், அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி வர்றது தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிஷன். The adjectives in the superlative degree are always preceded by the அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அது எப்போவுமே முன்னாடி வரும். The fantasy novel is the most interesting book that I have ever read. நான் வாசித்ததுலே ஃபேண்டசி நாவல் தான் பெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆனது அப்படி தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் புக் அப்படின்னு அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு சுப்பீரியரான ஒரு இடம் கொடுத்து பேசுகிறதுனால இதுதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். மை ஹவுஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஒன் இன் ஆர் நெய்பர்ஹுட். எங்கள் தெருவிலேயே என்னோடய வீடு தான் பெருசு. இப்படி எல்லா ஹவுஸ் கூடயும் கம்பேர் பண்ணி தான் ஹவுஸை பற்றி சொல்கிறதுனால இது ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. திஸ் இஸ் தி ஸ்மாலஸ்ட் பாக்ஸ் ஐ ஹவ் எவர் சீன். நான் பார்த்த பாக்ஸில் இதுதான் சின்னது. தி ஸ்மாலஸ்ட். இது சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி எப்போவுமே த அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். யுவர் டாக் ran the fastest of any dog in the race. அதாவது போட்டியில் உன்னோட நாய் தான் இருக்கிறதுல எல்லாத்த விட வேகமாக ஓடுறது. இந்த மாதிரி எல்லாத்த விடவும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதோடைய சுப்பீரியர் ஃபார்மை சொல்கிறதுனால இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இதில் நம்ம இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, பாசிட்டிவ் டிகிரி இந்த மூணையுமே நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்று மாற்ற முடியும். அது என்னென்னு பார்ப்போம். adjectives of one syllable form their comparative and superlative by adding er and est to the positive form. அதாவது ஒரு சிலபிள் அந்த வார்த்தையை பிரிக்க முடியாமல் ஸ்மார்ட், ஃபாஸ்ட், லைட், பிக் இதெல்லாமே ஒரு சிலபிள் வார்த்தைகள். இந்த சிலபிள் வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே பாசிட்டிவ் ஃபார்ம். இது கூட er சேர்த்தோம் அப்படின்னா அது கம்பேரிட்டிவ் ஃபார்மாக மாறிடும். ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர், லைட்டர், பிக்கர். அதே மாதிரி அந்த பாசிட்டிவ் ஃபார்ம் வார்த்தை கூட ஒன் சிலபிள் பாசிட்டிவ் ஃபார்ம் வார்த்தை கூட நம்ம இஎஸ்டி சேர்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட்டஸ்ட், ஃபாஸ்டஸ்ட், லைட்டஸ்ட், பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி மாறிடும். சூப்பர்லேட்டிவாக மாறிடும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் பாசிட்டிவ் டிகிரி ஷீ இஸ் அ ஸ்மார்ட் டாக்டர். இதில் ஸ்மார்ட் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஒரு அட்ஜெக்டிவ் அண்ட் இது வந்து ஒரு சிலபிள் அட்ஜெக்டிவ். இது கம்பேரிட்டிவாக மாறும்போது ஸ்மார்ட்டர் தேன், ஸ்மார்ட்டர் அப்படின்னு சொல்லி மாறுது. இஆர் சேர்த்துக்கிறோம். இது சூப்பர்லேட்டிவாக மாறும்போது ஸ்மார்ட்டஸ்ட், இஎஸ்டி நம்ம சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் ரெண்டாவது என்னதுன்னா adjectives of 3 or more syllables form their comparative and superlative by putting more and most before the positive form. அதாவது ஒரு வார்த்தைக்கு வந்து 3 அல்லது 3க்கு மேற்பட்ட சிலபுளாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பியூட்டிஃபுல், சர்ப்ரைசிங், டிலைட்ஃபுல், இன்ட்ரெஸ்டிங் இந்த மாதிரி ஒரு சிலபிள் வந்து ஒரு வார்த்தையை நம்ம உச்சரிக்கும் போது அதோடைய ஏற்றத்தாழ்வு 3 இடத்துல பிரிவாக வர்றதுனால இந்த மாதிரி வர்ற வார்த்தைகளுக்கு முன்னாடிலாம் நம்ம மோர் அப்படின்னு ஒன்று சேர்த்துக்கிட்டோன்னா அது கம்பேரிட்டிவ் ஃபார்மாக மாறும். மோஸ்ட் அப்படின்னு நம்ம ஒன்று சேர்த்துக்கிட்டோன்னா அது வந்து சூப்பர்லேட்டிவ் ஃபார்மாக மாறும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள். பாசிட்டிவ் டிகிரி திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ். கம்பேரிட்டிவாக மாறும்போது இது 3 சிலபிள் வார்த்தை அப்படிங்கிறதுனால நம்ம மோர் அப்படின்னு போட்டுப்போம். திஸ் ட்ரெஸ் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் த ப்ளூ ஒன். கம்பேர் பண்ணி மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம போடுறோம். இதே இது சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக வரும்போது திஸ் இஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ட்ரெஸ் ஐ ஹவ் எவர் சீன். இதுதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ட்ரெஸ். மோஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஃபார்மேட் என்னதுன்னா adjectives of 2 syllables may either add er and est or take more and most. அதாவது 2 சிலபிள் வார்த்தையாக இருந்துச்சு அப்படின்னா அது கூட er அல்லது est சேரும், ஆர் மோர் அண்ட் மோஸ்ட் வந்து சேரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். பிஸி, பிசி, காஸ்ட்லி, கிளவர், கேர்ஃபுல், யூஸ்ஃபுல் இதெல்லாமே வந்து 2 சிலபிள் வார்த்தை. அதனால் இதில் பொதுவாக எஃப்யூஎல் அப்படின்னு சொல்லி ஃபுல் அப்படிங்கிற ஒரு சஃபிக்ஸ் சேரும்போது அது எல்லாமே மோர் அல்லது மோஸ்ட், மோர் கேர்ஃபுல், மோஸ்ட் கேர்ஃபுல், மோர் யூஸ்ஃபுல், மோஸ்ட் யூஸ்ஃபுல் இந்த மாதிரி இது சேரும். அதே இது
சப்போஸ் இந்த வார்த்தைகள் தோஸ் வேர்ட்ஸ் எண்டிங் இன் ஒய் எல்ஒய் இஆர் இந்த மாதிரி முடிகிற வார்த்தைகள் எல்லாமே இஆர் அல்லது இஎஸ்டி இந்த மாதிரி சஃபிக்ஸை சேர்த்துக்கணும். பாருங்கள், பிஸி பிஸியர் பிஸியஸ்ட், காஸ்ட்லி காஸ்ட்லியர் காஸ்ட்லியஸ்ட், கிளவர் கிளவரர் கிளவரஸ்ட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாசிட்டிவ் டிகிரி. மும்பை இஸ் அ பிஸி சிட்டி. பிஸி அப்படிங்கிறது ஒரு 2 சிலபிள் உரிய ஒரு பாசிட்டிவ் டிகிரி. மும்பை இஸ் பிஸியர் தேன் பூனே. பூனே விடவும் மும்பை பிஸியர் அப்படின்னு சொல்லி கம்பேரேட்டிவ் டிகிரியில் வருது பிஸியர். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் மும்பை இஸ் தி பிஸியஸ்ட் சிட்டி இன் இந்தியா. இல்லை பிஸியஸ்ட் அப்படிங்கிறது அதுதான் பிஸி அப்படின்னு சொல்லி அது சூப்பர்லேட்டிவில் வருது. நெக்ஸ்ட், இர்ரெகுலர் ஃபார்ம்ஸ். அதாவது அந்த மெயினான அந்த அட்ஜெக்டிவ் கூட இஆர் இஎஸ்டி சேராமல், மோஸ்ட் சேராமல் கம்ப்ளீட்டாக அந்த அட்ஜெக்டிவே வேறு ஒரு அட்ஜெக்டிவாக வந்து கம்பேரேட்டிவ்லேயும் சூப்பர்லேட்டிவ்லேயும் மாறுறது தான் இர்ரெகுலர் ஃபார்ம்ஸ். இதில் பாருங்கள், பாசிட்டிவில் குட் அப்படின்னு வர்ற அட்ஜெக்டிவ் கம்பேரேட்டிவ் டிகிரியில் வரும்போது பெட்டர் அப்படின்னு மாறும், சூப்பர்லேட்டிவில் வரும்போது பெஸ்ட்டுன்னு மாறும். அதே தான் பேட் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் கம்பேரேட்டிவில் வரும்போது வர்ஸ், சூப்பர்லேட்டிவில் வரும்போது ஒஸ்ட். அது மாதிரி லிட்டில் அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவ் லெஸ், லீஸ்ட், மினி, மச், மோர் அப்படின்னு வர்ற அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் டிகிரியில் வரும்போது, அதெல்லாம் கம்பேரேட்டிவ் டிகிரியில் வரும்போது மோர் அப்படின்னு மாறும். அண்ட் சூப்பர்லேட்டிவில் வரும்போது மோஸ்ட் அப்படின்னு மாறும். இதுக்கு எக்ஸாம்பிள், ஹீ இஸ் அ குட் ஸ்டூடெண்ட். இல்லை குட் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் டிகிரியில் வர்றது. அது கம்பேரேட்டிவ் டிகிரியில் வரும்போது ஹீ இஸ் பெட்டர் தேன் ஹிஸ் கிளாஸ்மேட். இல்லை பெட்டர் அப்படின்னு சொல்லி மாறுது, கன்வெர்ட் ஆகுது. அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வரும்போது ஹீ இஸ் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். நம்ம குட் அப்படிங்கிறது பெட்டர் அப்படின்னு கம்பேரேட்டிவ் டிகிரிலையும், பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சூப்பர்லேட்டிவ் டிகிரிலையும் இது மாறுறதுனால இது எல்லாமே இர்ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஷீ இஸ் அ பேட் டான்சர். இல்லை பேட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அது கம்பேரேட்டிவில் மாறும்போது ஷீ இஸ் ஒர்ஸ் தேன் ஹர் சிஸ்டர். ஒர்ஸ் அப்படின்னு மாறுது. சூப்பர்லேட்டிவில் மாறும்போது ஷீ இஸ் தி ஒர்ஸ்ட் டான்சர் இன் த காம்படிஷன். ஒர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி மாறுது. இந்த மாதிரி பேட், ஒர்ஸ், ஒர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிகிரிக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுனால இது எல்லாமே இர்ரெகுலர் ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதுதான் adjectives and its types and its form of adjectives. Thank you.